Hi guys, நான் welcome to our video. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம போன வீடியோல அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 6ல CBSE history chapter 1 பார்த்திருந்தோம். ஸோ அதோட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரோட பேர் என்ன, ஃப்ரம் ஹண்டிங் கேதரிங் டு க்ரோயிங் ஃபுட். ஸோ போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தவங்க எல்லாரும் ஹண்டிங் கேதரிங்கிற அந்த பீரியடில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களாம் எப்படி வந்து ஃபுட்டை க்ரோ பண்ணுறதா அக்ரிகல்ச்சருங்கிற மாதிரி ஃபீல்டுக்கு எப்படி வந்தாங்க. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ துஷார் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து சென்னைக்காக அவரோட கசினோட வெட்டிங்காக போகிறாரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு ட்ரெயினில் நெரிசல்லையோ எப்படியோ விண்டோ சீட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிடுறாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் பிளேன்லேயே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது என்ன வெளியே இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ அப்போ சடனாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அங்கிள் வந்து அவரோட ஷோல்டரில் தட்டுறாரு. ஸோ உனக்கு எப்போ ட்ரெயின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு மக்களால் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியுமா? 150 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணாங்க. ஆனால் பஸ்லாம் சில டிக்கெட்டுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா துஷாருக்கு ஒரு டவுட் வருது. ஸோ பீப்புளால் வந்து இப்போ வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபாஸ்ட்டாக போக முடியுது, குயிக்காக போக முடியுது. ஆனால் முன்னாடிலாம் வந்து அந்த மாதிரி போக முடியாது. அப்போது ஒரே இடத்துல எங்கே போகிறவங்களோ அதே மாதிரி இருந்தாங்களா? ஸோ இது அவரோட கொஸ்டினாக இருக்குது. ஆனால் இது கரெக்டாக இல்லை. earliest people, why were they on the move? ஸோ earliest peopleலாம் ஏன் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனாங்க? ஸோ கிட்டத்தட்ட நம்ம 2 மில்லியன் இயர்ஸுக்கு, அதாவது 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த மக்கள்லாம் நம்ம ஹண்டர் கேதரர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட பேர் வந்து ஏன் இப்படி வந்ததுன்னா, இவங்க வந்து அனிமல்ஸ், வைல்ட் அனிமல்ஸ், ஃபிஷ்ஷு, பேர்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட் பண்ணுவாங்க. அதுவே ஃப்ரூட்ஸ், ரூட், நட்ஸ், சீட்ஸ், லீவ், ஸ்டாக்ஸ், எக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணாங்க. ஸோ அதனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர் கேதரர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம், ஸோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கிறப்போ என்ன ஆகும்னா அந்த இடத்துல இருக்கிற பொருட்களோட அவைலபிலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலே குறைஞ்சிரும். ஸோ அங்கே இருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ட்ரீஸ் இருக்குது. ஸோ 10 ட்ரீல வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்து ஆப்பிள் ட்ரீ. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆப்பிள் ட்ரீல யூஸ் பண்ணிட்டு 10 ட்ரீலே ஆப்பிள் மொத்தமாக காலி ஆயிடுச்சுன்னா ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு எந்த ஒரு ரிசோர்ஸுமே கிடைக்காது. ஸோ அப்போ அதே மாதிரி இருக்கிற ஒரு ஆட்டு கும்பல் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆடுகள் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஹண்ட் பண்ணிட்டாங்கன்னா அங்கே எதுவுமே இருக்காது. ஸோ அதனால ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு அவங்க போவாங்க. ஸோ அவங்க போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல ஃபுட் கிடச்சுன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தங்கிடுவாங்க. இப்போ அனிமல் எதுக்கு வந்து இவங்க வந்து செகண்ட் ரீசனுக்காக போவாங்கன்னா, அனிமல்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. ஸோ இவங்க வந்து எப்படி அவங்களுக்கு தேவையான விஷயத்துக்காக ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு வராங்களோ, அனிமல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மாலர் ப்ரே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூச்சி, சின்ன சின்ன எலி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த அனிமல்ஸ் சாப்பிட்ற ஃபுட்டுக்காக, இல்லைனா டியர், வைல்டு கேட்டல், அப்புறம் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் லீவுக்காக போவாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ட்ராவல் பண்ணுறப்போ அவங்க கூட சேர்ந்து இவங்களும் ட்ராவல் பண்ணால் தான் அவங்களோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் பண்ண முடியும். இப்போ தேர்டு, ஸோ பிளான்ஸும் ட்ரீஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சீசனில் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா பனானா இருக்கும், ஒரு சீசனில் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேறு டைப் ஆஃப் ஃப்ரூட் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து ஒரு சீசன்லேருந்து இன்னொரு சீசனுக்கு வேறு வேறு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீசன்லையும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்துப்பாங்க. So fourth, people, plants and animals need water to survive. Water is found in lakes, streams and rivers. While many rivers and lakes are perennial with water throughout the year, others are seasonal. People living on the banks would have to go in search of water during the dry season, winter and summer. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் வந்து மக்கள் இருந்தாலும் சரி, பீப்புளாக இருந்தாலும் சரி, யாருமே இருந்தாலும் பிளான்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்கும் முக்கியமாக தேவையான ஃபஸ்ட்டு விஷயம் தண்ணி. ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா லேக்ஸில், ஸ்ட்ரீம்ஸில், ரிவர்ஸில் இருக்கும். ஸோ நிறைய ரிவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரனியலாக இருக்கும். அதாவது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரூஅவுட் த இயரும் தண்ணி இருக்கும். ஆனால் சில இதெல்லாம் சீசனில், அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரை சீசனில், அதாவது வின்டர், சம்மர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வேறு இடத்துக்காக தண்ணிக்காக வேறு இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஹவு டு வி நோ அபவுட் தீஸ் பீப்புள்? ஸோ இந்த பீப்புளை பற்றி நமக்கு எப்படி தெரியுது? ஸோ ஆர்கியாலஜிஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த டூல்ஸ் மேடப் ஆஃப் ஸ்டோன், வுட், போன் இதான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த போனாக இருக்கட்டும் சரி, வுட்டாக இருக்கட்டும் சரி, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரிஞ்சிரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாள் இருக்கும்.
ஸோ ஸ்டோன் வந்து இப்போ நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவ் ஆகிறதுனால நம்மளால வந்து அது மூலமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது. Some of these stone tools were used to cut meat and bone, scrape bark from trees, and hides animal skin, chop fruit and roots. Some may have been attached to handles of bone or wood to make spear and arrow for hunting. Other tools were used to chop wood. This which was used as firewood. Wood was also used to make huts and tools. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஸ்டோன் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மீட் இல்லைன்னா போனை வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீஸில் இருக்கிற பார்க் எடுப்பாங்க. அப்புறம் அனிமலோட ஸ்கின், ஸோ அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமலோட ஸ்கின்னை தான் வந்து ட்ரெஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அனிமலோட ஸ்கின்னு அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஸோ ஃப்ரூட்டாக இருக்கட்டும் ரூட்டாக இருக்கட்டும் அதை வந்து பார்த்தீங்கன்னா சாப் பண்ணுறதுக்காக. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஒரு கல்லோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் வந்து அட்டாச் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பியராவோ இல்லைனா ஒரு ஆரோவோ ஹண்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதர் டூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டை வந்து சாப் பண்ணுறதுக்காக. ஸோ வுட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஃபயர் வுட்டாகவும் ஹட்ஸ் அண்ட் டூல்ஸ் வந்து மேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இப்போது ஸ்டோன் டூல்ஸ் மே ஆல்சோ யூஸ்ட் ஃபார் லெஃப்ட் டிக்கிங் த கிரவுண்ட் டு கலெக்ட் எடிபிள் ரூட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட்டில் இருக்கிறது ரூட்டில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணி எடுக்கிறதுக்காக. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் இருக்கிறது ஸ்டிச்சிங் கிளாத் மேட் அவுட் ஆஃப் அனிமல் ஸ்கின். ஸோ அனிமல் ஸ்கின்ல இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி இருக்கிற டூல்ஸால் தான் வந்து செய்வாங்க. ஸோ இப்போ ரெண்டாவது ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதோட நீடுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஷேப் வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. சூஸிங் அ பிளேஸ் டு லிவ். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனாங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் தேவைப்படணும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சூஸ் பண்ணுவாங்க? ஆல் த பிளேஸ் மார்க் வித் ரெட் ட்ரையாங்கிள் ஆர் சைட் ஃப்ரம் which archaeology have found evidence of hunter gatherers. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற இந்த குர்னூல் கேவ்ஸ், ஹொன்ஸ்கி, அப்புறம் பிம்பெத்கா, ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹண்டர் கேதர்ஸ் இருந்திருக்காங்கிற எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹண்டர்ஸ் கேதரர்ஸ் லிவ் இன் மோர் பிளேசஸ், ஒன்லி சம் ஆர் ஷோன் ஆன் த மேப். ஸோ நிறைய பிளேஸில் இருப்பாங்க, ஆனால் சிலது வந்து நமக்கு மேப்பில் காமிச்சிருக்காங்க. மெனி சைட்ஸ் ஆர் லொக்கேட்டட் நியர் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் சச் அஸ் ரிவர் அண்ட் லேக்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் வாட்டருக்காக ரிவர் அண்ட் லேக்ஸ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஸ்டோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குட் குவாலிட்டி ஸ்டோனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே போயிட்டு வந்து பிளேஸை வந்து ஃபைண்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராக் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. A rock painting from a rock shelter. Describe the painting. Many of the caves in which these early people lived being painting on walls. Some of the best examples are from Madhya Pradesh and southern Uttar Pradesh. These paintings show wild animals drawn with great accuracy and skill. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த மேலே இருக்கிற இந்த பெயிண்டிங்கில் வந்து ஒரு வருஷம் வந்து ஒரு பாடை பிடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி தெரியும் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹண்டிங் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கேவ்ஸ்லாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வரைகிறாங்க. ஸோ அதில் வெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மத்திய பிரதேஷில் இருக்கிறது, சவுத்தன் உத்தர் பிரதேஷில் இருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் அனிமல்ஸில் ஒரு கிரேட் அக்யூரஸியோட வந்து நமக்கு காட்டுறாங்க. Binbetka in present day Madhya Pradesh. This is an old site of caves and rock shelters. People choose these natural caves because they provided shelter from rain, heat and wind. These rock shelters are close to the Narbada Valley. Can you think of why people choose to live here? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிம்பெத்கா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். முன்னாடி இந்த ப்ரீவியஸ் மேப்பில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அங்கே வந்து இந்த பிம்பெத்காலேயே ஹண்ட்ரட் கேதர்ஸோட நடமாட்டம் இருந்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிஸ்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அது மத்திய பிரதேஷில் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேவ்ஸ் அண்ட் ராக் ஷெல்டர்ஸ் இருக்கும். ஸோ குறிப்பாக இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹண்ட்ரட் கேதர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு என்னதான் மழையே பெஞ்சாலும் இடியே இடித்தாலும் ஒரு நல்ல ஒரு ஷெல்டர் தேவை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஷெல்டர் கொடுத்தனா இங்கே இருந்து இருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நர்மதா வேலிக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ ஏன் வந்து இங்கே வந்து இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு ஷெல்டர் கிடைக்குது. ஸோ செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராக்கோட குவாலிட்டி வந்து ஹையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அபண்டன்டான அளவுக்கு ரிசோர்ஸே வந்து ராக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி எப்படியும் காடு இருக்கிறதுனால அவங்க வந்து தேவையான ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இடமா இருக்கும். இப்போ சைட்ஸ் ஆர் பிளேசஸ் வேர் ரிமைன்ஸ் ஆஃப் திங்ஸ், டூல்ஸ், pot, building, etc. were found. These were made, used and left behind by people. These may be found on the surface of the earth, buried under the earth or sometimes even underwater.
you will learn more about sites in the later chapter. So வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து remains of thingsலாம் இருக்குது. These were made used to left behind by people. So people வந்து பார்த்தீங்கன்னா இதை பின்னாடி வந்து போட்டு வந்திருக்காங்க. They may be found on surface of the earth. So இது வந்து earthோட surfaceல வந்து இதை ஃபவுண்ட் பண்ணலாம். Buried under the earth. So earthோட கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிக்கலாம். Or sometimes even under water. So water கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிக்க முடியும். You will learn more about different sites in later chapter. So later chapter வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கண்டுபிடிப்போம். Finding out about fire. Find the Kurnool caves on map 2. Traces of ash have been found there. This suggests that people were familiar with the use of fire. Fire could have been used for many things, as a source of light, to roast meat and scare away animals. What do we use fire for today? So Kurnool caves வந்து map 2ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் ஆஃப் ஆஷ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கறி, அதாவது சாம்பல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன தெரியும்னா அங்கே வந்து ஃபயரை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபயர் வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். அதாவது ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட்டுக்காக, நைட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா மீட்டை வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா அனிமல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயத்துக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ வந்து நம்ம ப்ரெசென்ட்டாக ஃபயரை எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஸோ மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் அதுக்கு மாதிரி இல்லாமல் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து நமக்கு தேவையான ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணுறது தான். ஸோ மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நமக்கு எதுவும் தேவைப்படாது. நேம்ஸ் அண்ட் டேட்ஸ். ஸோ ஆர்கியல் லிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தியான நேம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியஸ்ட் பீரியட் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பேலியோலித்திக்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கிரீக் வேர்ட்ஸ்ல இருந்து பார்த்தது. பேலியோனா ரொம்ப ஏர்டுன்னு அர்த்தம், அது லித்தோஸ்னா ஸ்டோன்னு அர்த்தம். The name points on improvements of finds of stone tools. The Paleolithic period extends from 2 million years ago to about 12,000 years ago. This long stretch of time is divided into the lower, middle and upper Paleolithic. The long span of time occurs 99% of human history. So இந்த பார்த்தீங்கன்னா இந்த Paleolithic history இந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 2 million years agoலேருந்து 12,000 years ago வரைக்கும் அது எந்த அளவுக்கு டைம் பீரியட் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு இந்த லாங் ஸ்ட்ரெச் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டு த லோயர் மிடில் அண்ட் அப்பர் பேலியோலித்திக். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிக்கிறாங்க. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிக்கிறாங்க. அதாவது லோயர் மிடில் அப்பர் பேலியோலித்திக். த லாங் ஸ்பேன் ஆஃப் த டைம் அக்கர்ஸ் 99% ஆஃப் ஹியூமன் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 99% ஆஃப் ஹியூமன் ஹிஸ்ட்ரி வந்து நடந்திருக்கு. த பீரியட் when we find environmental change. ஸோ இந்த இடத்துல environmental change எப்போ நடக்குதுன்னா 12,000 years ago till about 10,000 years ago is called the Mesolithic. ஸோ இந்த மெசோலித்திக்னு சொல்கிறாங்க. So the middle stone tools found during this period are generally tiny. So இந்த பீரியடில் கண்டுபிடிச்ச ஸ்டோன் டூல்ஸ்லாம் வந்து generally tiny-ஆக தான் இருக்கும் and are called microliths. Microliths were probably stuck on to the handle of bone or wood to make tools such as saws and sickles. So இந்த இடத்துல வந்து இந்த microliths அதாவது சின்ன சின்னதாக இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு வந்து அதான் போன் இல்லைனா wood கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி அதை வந்து ஒரு டைப் ஆஃப் வெரைட்டி, அதாவது வந்து சிக்கல் சா நம்ம கன்வெர்ட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் ஓல்டர் வெரைட்டிஸ் ஆஃப் டூல்ஸ் கண்டினியூ டு பி இன் யூஸ். ஸோ அதுமாதிரி ஓல்டர் வெரைட்டி ஆஃப் டூல்ஸ் வந்து இன்னும் யூஸாக வந்துருந்தாங்க. த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஃப்ரம் அபவுட் 10,000 years ago it is known as Neolithic. What do you think from the word Neolithic means? We have also mentioned the name of some places. You may find the names of many more places in the later chapter. Very often we use present day names of places where people live in the past because we do not know what they call them. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியோலித்திக்னா என்னென்னு கேட்குறாங்க. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்தோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லேட்டர் ஸ்டெப்பில் வந்து நிறைய பேர் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ப்ரெசன்ட் டே நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை யூஸ் பண்ணுறதா பண்ணுவோம். ஆனால் ஏன் வந்து அதுனா பாஸ்ட்டில் அந்த நேம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. A changing environment. So 12,000 years ago வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய சேஞ்ச் இருந்தது climate of the world with a shift to relatively warm condition. In many areas this led to development of grassland. This in turn led to an increase in number of deer, antelope, goat, sheep and cattle, that is animals that survived on grass. Those who hunted these animals now followed them, learning about their food habits and their breeding season. It is likely that this helped people to start thinking about herding and rearing these animals themselves. Fishing also became important. So 12,000 years முன்னாடி வந்ததுன்னா ஒரு பெரிய மேஜர் சேஞ்ச் நடந்திருக்கு கிளைமேட்டில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி வார்ம் கண்டிஷனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு.
ஸோ மெனி ஏரியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிராஸ்லேண்டோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீட் பண்ணியிருக்கு. ஸோ கிராஸ்லேண்ட்னாலே வந்து பார்த்தீங்கன்னா டியர், ஆந்தலோப், கோட், ஷீப், கேட்டல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது அனிமல் தட் சர்வைவ்ட் ஆன் கிராஸ். ஸோ மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதை ஹண்ட் பண்ணுறது விட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இதோட ஹேபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதோட ப்ரீடிங் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது மூலம் அவங்களுக்கு என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஸோ நம்ம ஏன் இதை ஹர்ட் பண்ணுறதோ ரியர் பண்ணுறதோ செய்யக்கூடாது, அது வந்து நம்மளே வளர்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு தாட் வருது. The beginning of farming and herding. This was also a time when several grain-bearing grasses, including wheat, barley, and rice, grew naturally in different parts of subcontinent. Men, women, and children probably collected these grain as food and learned where they grew. And when they ripened, this may have led them about thinking, growing plants on their own. In this way, people became farmers. So, beginning of farming. So, farming la eppadi aarambichonu pathina several grain bearing grasses-லாம் இருக்கும். அதாவது இன்க்ளூடிங் வீட், பார்லே, ரைஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த சப்கான்டினென்ட்ல க்ரோ ஆயிருக்கும். மென், உமனா, சில்ட்ரன் வந்தோன்னா ப்ராபப்ளி இதெல்லாம் கலெக்ட் பண்ணி கிரைனாக ஃபுட்டாக எடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எங்கே இது வளருதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க. ஸோ இதை வளர்ந்ததுக்கப்புறம் இது வந்து ஒரே ரைப் ஆச்சுன்னா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது மூலிமா அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஏன் நம்ம இதே வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு தாட் வருது. ஸோ இது மூலிமா அவங்க வந்து ஃபார்மராக கன்வெர்ட் ஆகுறாங்க. பீப்புள் குட் ஆல்சோ அட்ராக்ட் and then tame animals by leaving food for them near their shelters. The first animal to be tamed was the wild ancestor of the dog. Later, people encouraged animals that were relatively gentle to come near the camps where they lived. These animals such as sheep, goat, cattle and also pig lived in herds. And most of them ate grass. Often people protected these animals from attack by other wild animals. This is how they become herders. So, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸை டேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஃபுட்டு வைக்கிறாங்க. ஸோ ஏன்ஷியன்ட்டு யார் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்திருக்காங்கன்னா வைல்ட் ஆன்செஸ்டர் ஆஃப் டாக். ஸோ டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு அது மாதிரி சாஃப்டாலாம் இருக்காது. அதாவது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஓனை கலந்து ஒரு ப்ரீட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து இது கொஞ்சம் டேஞ்சருங்கிறதுனால ஜென்டிலான அனிமல்ஸ் வந்து இப்போ இந்த கேம்பில் இருக்கிற இந்த ஷீப், கோட், கேட்டில் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட வர வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹர்டில் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தம் வந்து கிராஸ் தான் சாப்பிடும். ஆஃபன் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அதர் வைல்ட் அனிமல்ஸ்லேருந்து காப்பாற்றுறாங்க. ஸோ இது மூலிமா அவங்க ஹர்டர்ஸை கன்வெர்ட் ஆகிறாங்க. கேன் யூ திங்க் ஆஃப் எனி ரீசன் வை த டாக் வாஸ் பெர்ஹாப்ஸ் த ஃபர்ஸ்ட் அனிமல் டு பி டேம்டு? டொமஸ்டிகேஷன். ஸோ டொமஸ்டிகேஷனுங்கிற நேம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வருதுன்னா ஒரு ப்ராசஸில் நம்ம பிளான்ஸ் இல்லைனா அனிமல்ஸை வந்து க்ரோ பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிகேஷன். வெரி ஆஃபன் பிளான்ஸ் ஆர் அனிமல் தட் ஆர் டென்ட் பை பீப்புள் பிகம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது மனுஷங்க வந்து வளர்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஆஃபன் வந்து இந்த வைல்டு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போது சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணுறாங்கன்னா டொமஸ்டிகேஷனுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸுக்கு ப்ரோனாக இருக்காது. இப்போ பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஸோ சில பிளான்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டிங்கன்னா டிசீஸ் வரலாம். ஸோ சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோய் வரலாம். சில அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோய் பறக்கலாம். ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸ் மதர் நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் இருக்குல்ல. தி செலக்டட் பிளான்ஸ் தட் ஈல்ட் லார்ஜ் சைஸ் கிரெயின். ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைப் ஆஃப் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணாங்கன்னா லார்ஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு கொடுக்குற கிரெயின்ஸ் வந்து வந்து அவங்க செலக்ட் பண்ணாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ் கேப்பபிள் ஆஃப் பியரிங் வெயிட் ஆஃப் த ரைப் கிரெயின். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸை வந்து எந்த அளவுக்கு வந்து ரைப் கிரெயினை வந்து பியர் பண்ணுற அளவுக்கு அந்த வெயிட் வந்து பியர் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்பபிளான அனிமல்ஸ் தான் அவங்க வந்து டொமஸ்டிகேட் பண்ணாங்க. சீட்ஸ் ஃப்ரம் செலக்டட் பிளான்ஸ் ஆர் ப்ரிசர்வ்ட் அண்ட் சோன் டு என்ஷோர் தட் நியூ பிளான்ஸ் அண்ட் சீட் வில் ஹேவ் த சேம் குவாலிட்டிஸ். ஸோ செலக்டட் பிளான்ஸ்லேருந்து எடுத்த சீட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வ் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ பண்ணாங்க. ஸோ அவங்க என்ன நினச்சாங்கன்னா ஸோ இது மாதிரி நல்ல பிளான்ஸ்லேருந்து எடுத்து நம்ம போடுறப்போ வந்து நல்ல ஒரு பிளான்ஸ் கிடைக்குங்கிற ஒரு இன்னும் சில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்கிறாங்க. அமாங்ஸ்ட் அனிமல்ஸ் தேர் ஆர் ரிலேட்டிவ்லி ஜென்டல் அண்ட் செலக்டிவ் ஃபார் ப்ரீடிங். As a result, gradually domesticated animals and plants become different from wild animals and plants. For example, the teeth and horn of wild animals are usually much larger than that of domesticated animals. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அனிமல்ஸ்லேயே எதெல்லாம் ரிலேட்டிவ்லி ஜென்டலாக இருக்கோ அதெல்லாம் ப்ரீடிங்காக யூஸ் பண்ணாங்க. ஸோ அதோட ரிசல்ட் என்ன ஆச்சுன்னா டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டான வைல்ட் அனிமல்ஸோட டிஃப்ரெண்ட் ஆச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டீத் ஹார்ன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் அனிமல்ஸ்க்கு பெருசாக இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது தான். Look at these two set of teeth. Which do you belong to a wild pig and which to a domesticated one? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் இருக்குது. ஸோ எது வந்து ஒரு பிக்கோட பல்லாக இருக்கும், எது வந்து ஒரு வைல்டு பிக்கோட பல்லாக இருக்கும். Domestication was a gradual process that took place in many parts of the world. It became about 12,000 years ago. Virtually all the plants and animals
produce that we use food today is a result of domestication. Some of the earliest plants to be domesticated were wheat and barley. The earliest domesticated animals include sheep and goat. ஸோ டொமஸ்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவல் ப்ராசஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மெனி பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு நடந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 12,000 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடுச்சு. விர்ச்சுவலி எல்லா பிளான்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் produce that is used as food today is a result of domestication. Some of the earliest plants to be domesticated were wheat and barley. So சிலதெல்லாம் எதுவும் பார்த்தீங்கன்னா earliest plantsனா wheat and barley-வாக இருந்தது. அதுவே domesticated animalsலாம் வந்து sheep and goat. A new way of life. If you plant a seed, there you will notice that it takes some time to grow. This may be for several days, weeks, months, and in some cases years. When people began growing plants, it meant that they had to put in the same place for a long time, looking after the plants, watering, weeding, driving away animals and birds, till the grain ripened. And then the grain had to be used carefully. So, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போவாங்க, அந்த இடத்துல இருக்கிறதுல யூஸ் பண்ணி மறுபடியும் திரும்ப வந்துடுவாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு பிளான்ட் வந்து என்ன சீட் பண்ணுறாங்கன்னா ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அந்த இடத்துல பார்த்துக்கணும், தண்ணி வந்து பார்த்துக்கணும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடிங் பண்ணணும், அந்த அனிமல்ஸை பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துக்கு துரத்தி விடணும். ஸோ அந்த கிரெயின் ட்ரை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அவங்க வந்து அதை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். As grain had to be stored for both food and seed, people had to think of ways of storing it. In many areas, they began making large clay pot or woe basket or dug pit into the ground. Do you think hunter-gatherers would have made and used pots? Give reason for your answer. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா கிரெயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக வழியை பார்த்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கிளே பாட்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க, பேஸ்கெட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிட்டை வந்து டக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஆனால் ஹண்டர் கேதர்ஸ்லேயே இதை பண்ணியிருப்பாங்களா? ஸோ அப்படிங்கிறது நம்ம கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ஆன்சர்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கு அவசியம் இருக்காது. ஸோ எதை தேவையோ ஃப்ரெஷ்ஷாக எடுத்து யூஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் தண்ணி அந்த மாதிரி பொருட்களுக்கு அவங்க யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. Rearing animals. Animals multiply naturally. Besides, if they are looked after carefully, they produce milk, which is an important source of food, and meat whenever required. In other words, animals that are reared can be used as store of food. Apart from food, what are the other things that could have been obtained from animals? What are animals used for today? So, animals வந்து naturally multiply ஆகிடும். ஸோ பிசைட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை கேர்ஃபுல்லி பார்த்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபுட். அண்ட் மீட் வென்எவர் ரெக்வயர்ட். ஸோ மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தேவையோ அதை எடுத்துப்பாங்க. ஸோ அதர் வேர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் வந்து ஒரு ஸ்டோர் ஆஃப் ஃபுட்டுன்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் கூட அனிமல்ஸ் வச்சு செய்யலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின். ஸோ அந்த ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல் ஸ்கின் அதை வந்து க்ளோத்தை யூஸ் பண்ணலாம். லெதர், அதாவது இப்போதைக்கு லெதர் யூஸ் பண்ணுறது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது க்ளோத்தை யூஸ் பண்ணியிருக்கலாம். அதோட ஹேர், அதோட ஃபர் அதுலேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து மில்க் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டுக்காக தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லைன்னா லெதர். இப்போ ஃபைண்டிங் அபவுட் ஃபர்ஸ்ட் ஃபார்மர்ஸ் அண்ட் ஹெர்டர்ஸ். Drawn on map 2, you will notice a number of blue squares. Each mark a site from where archaeologists have found evidence of early farmers and herders. These are found all over subcontinent. Some of the most important words are in the northwest, in present-day Kashmir, and in east and south India. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேப் 2ல் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ளூ ஸ்கொயர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ளூ ஸ்கொயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிஸ்ட்லாம் மார்க் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி ஃபார்மர்ஸ் அண்ட் ஹெர்டர்ஸை அவங்க வந்து அங்கே எவிடன்ஸ் எடுத்திருக்காங்க. தீஸ் ஆர் ஃபவுண்ட் ஆல் ஓவர் த சப்கான்டினென்ட். ஸோ இது வந்து ஹோல் சப்கான்டினென்ட், ஹோல் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. ஸோ நார்த் வெஸ்ட்டில் அதாவது ப்ரெசன்ட் டே காஷ்மீரில் இருக்குது, ஈஸ்ட்டில் இருக்குது, சவுத் இந்தியாவில் இருக்குது. To find out whether these sites were settlements of farmers and herders, scientists study evidence of plants and animal bones. One of the most exciting finds include remains of the burnt grain. This may have been burned accidentally or on purpose. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய செட்டில்மெண்ட் இருந்துட்டு ஃபார்மர்ஸோடது, ஹர்டர்ஸோடது. சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ அந்த இடத்துல இருக்கிற எவிடன்ஸ், பிளான்ஸ், அனிமல் போன்ஸ் இதெல்லாம் வந்து சர்ச் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் ஃபைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பர்ன்ட் கிரெயினோட ரிமைன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆக்சிடென்ட்லி பண்ணியிருக்கலாம், இல்லைனா பர்பஸ்லி பண்ணியிருக்கலாம். சயின்டிஸ்ட் கேன் ஐடென்டிஃபை தீஸ் கிரெயின்ஸ் அண்ட் ஸோ வி நோ தட் நம்பர் ஆஃப் கிராப் வேர் கோன் இன் டிஃபரெண்ட் பார்ட் ஆஃப் காண்டினென்ட். தே கேன் ஆல்சோ ஐடென்டிஃபை த போன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ். ஸோ சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த கிரெயின், இது வந்து எங்கே வளர்க்குறாங்க, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிக்கிறாங்க.
ஸோ அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸோட போன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதாவது டிஃப்ரெண்ட் அனிமல்ஸோட போன்ஸ் எப்படி இருக்குங்க வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ டுவர்ட்ஸ் செட்டில் லைஃப். ஸோ ஆர்கியாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ட்ரேசஸ் ஆஃப் ஹட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டன்ஸுக்கு பர்சோஹாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் டே காஷ்மீரில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிட் ஹவுஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு அடியில் வீடு மாதிரி. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டெப் மூலிமா கீழே போகிறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து வெளியேயும் வச்சுருக்காங்க உள்ளேயும் வச்சுருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வெதருக்கு ஏற்ற மாதிரி வெளியேயும் உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சுப்பாங்க. Stone tools have been found from many sites as well. Many of these are different from the earlier Paleolithic tools, and this is why they are called Neolithic. These include tools that were polished and give a final cutting edge, and mortars and pestles used for grinding grain and used for other plant producers. Mortars and pestles are used for grinding grain even today. Several thousand years later, at the same time, tools of Paleolithic types continued to be made and used. And remember, some tools were also made of bone. Some kind of earthen pots have also been found. These were sometimes decorated and were used for storing things. People began using pots for cooking food, especially grains like rice, wheat and lentils that now became an important part. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ்லாம் வந்து மேஜராக வந்து எல்லாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டோன் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எல்லா இடத்தும் கிடச்சிருக்கு. இந்த பேலியோலித்திக் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியோலித்திக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இவங்க யூஸ் பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனான கட்டிங் இருந்திருக்கு, பாலிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோட்டார்ஸ் அண்ட் பெசல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு பார்த்தீங்கன்னா கிரைனை வந்து கிரைண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஈவன் டுடே வந்து மோட்டார்ஸ் அண்ட் பெசல்ஸ் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிரைனை வந்து கிரைண்ட் பண்ணுறாங்க. several thousand years later வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைமில் பேலியோலித்திக் டைப்ஸ் ஆஃப் வெப்பனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெனி கைண்ட் ஆஃப் earthen pots have been found. ஸோ earthen pot வந்து நிறைய டைப் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சில வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, உள்ளே வந்து திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தாங்க. பீப்புள் பிகன் யூஸிங் pots for cooking food, especially grains like rice, wheat and lentils that have now become an important part of diet. Besides, they began weaving cloth using different kind of material, for example cotton, that could now be grown. So besides வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீவிங் கிளாத் ஆரம்பித்தாங்க. அதாவது கிளாத் வந்து ரிவ்யூ பண்ண ஆரம்பித்தாங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல், ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன், தட் நவ் குட் பி க்ரோன். Did things change everywhere and all at once? Not quite. In many areas, men and women still continue to hunt and gather food. And elsewhere, people adopted farming and herding slowly. Over several thousand years, besides in some cases, people tried to combine these activities, doing different things during different seasons. So, ஆனால் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் நடந்தான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ சில இடத்துலலாம் இன்னமும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஹண்டிங் அண்ட் கேதரிங் தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஆனால் சில இடத்துல பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீசனுக்கு வந்து ஹண்ட் பண்ணுவாங்க, சில சீசனுக்கு வந்து க்ரோ பண்ணுவாங்க, ஒரு சீசனுக்கு கேதரிங் பண்ணுவாங்க. A closer look, living and dying in Mehrgar. The site is located on a fertile plain near the Bolan Pass, which is one of the most important routes into Iran. Mehrgar was probably one of the places where people learned to grow barley and wheat and rear sheep and goat for the first time in this area. It is one of the earliest villages that we know about. At this site, many animal bones were found. Bones of wild animals such as deer, pig, and also bones of sheep and goat were found. So Mehrgar. ஸோ இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்டைல் பிளேன் இருக்குது. இது வந்து போலான் பாஸுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரூட் ஈரானுக்கு போகிறது, போலான் பாஸ். ஸோ இந்த மெஹ்ராக் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேர் பீப்புள் லேர்ன் டு க்ரோ பார்லி அண்ட் வீட். ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் வந்து பார்லி அண்ட் வீட்டை வந்து பார்த்திங்கன்னா க்ரோ பண்ணுறது கற்றுக்குறாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷீப் அண்ட் கோட்ஸ் வந்து ரியர் பண்ணுறது கற்றுக்குறாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் வில்லேஜஸ் தட் வி நோ அபவுட். ஸோ இதை பார்த்தா ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் வில்லேஜஸாக இருக்குது நம்ம பார்த்ததில். அட் திஸ் சைட் மெனி அனிமல் போன்ஸ் வேர் ஃபவுண்ட். ஸோ நிறைய அனிமல் போன்ஸை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா டியரோடது, பிக்கோடது, அந்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷீப், கோட்டாவுக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. Other findings include remains of square or rectangular houses. Each house had 4 or more compartments, some of which may have used for storage. So, a burial found from Mehrgar. A house in Mehrgar. This is what house in Mehrgar have looked like. In what this house similar to one in which you live. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கெலிட்டன் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து
ரெக்டாங்குலர் அண்ட் ஸ்கொயர் ஹவுசஸ் இருந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமனோட ஸ்கெலட்டனாக இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஷீப்போட ஸ்கெலட்டனாக இருக்குது. அதே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கட்டியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரி வந்து கம்பார்ட்மெண்ட்டாக பிரித்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இடத்த வந்து வச்சுருக்காங்க. When people die, the relative and friend generally pay respect to them. People look after them, perhaps in the belief that there is some form of life after death. Burial is one such arrangement. Several burial sites have been found on Mehra. In one instance, the dead person was buried with goats, which were probably meant to serve as food in the next world. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு பீப்புள் சாகுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. பீப்புள் லுக் ஆஃப்டர் தெம். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துப்பாங்க. பெராஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிலீஃப் இருந்திருக்கும், எப்படியும் இறப்புக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கும்னு. ஸோ பரியல் இஸ் ஒன் சச் அரேஞ்ச்மெண்ட். ஸோ செவரல் பரியல் சைட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ராக்கில் இருந்திருக்கு. ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெட் பர்சனோட வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை வந்து பரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா அடுத்த உலகத்துக்கு ஒரு ஃபுட்டாக சர்வ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.